வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் ரிஷப ராசிக்கான கிரகநிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்து அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். ரிஷப ராசிக்குள் கிருத்திகையின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், ரோகிணியின் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிடத்தின் முதல் 2ஆம் பாதங்கள் அடங்குகின்றன. இம்மாதம் இந்த 3 நட்சத்திர பிரிவுகளும் தனித்துவமான அனுபவங்களை தரக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தினருக்கு தெளிவான முடிவெடுப்பு முக்கியமாக அமையலாம். குடும்ப பொறுப்புகள், சொல் கட்டுப்பாடு மற்றும் நடைமுறை சிந்தனை நல்ல பலனை தரலாம். ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு தனிப்பட்ட இனிமை, உறவு நெருக்கம் மற்றும் பொருளாதார விழிப்புணர்வு வலுப்பெறலாம். இனிமையான பேச்சும் அமைதியான அணுகுமுறையும் நல்ல ஒத்திசைவை உருவாக்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தினருக்கு சிந்தனை, ஆராய்ச்சி மற்றும் புதிய தொடர்புகள் முக்கியமாக அமையலாம். அவசர முடிவுகளை விட நிதானமான மதிப்பீடு இம்மாதத்தில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் தொழில், வருமானம், குடும்ப பொருளாதாரம் மற்றும் பின்னணி முயற்சிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடும் காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சில செயல்கள் வெளிப்படையாக அல்லாமல் அமைதியான முறையில் முன்னேறலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் தொழில் துறையில் அமைகிறார். இதனால் பணிச்சூழலில் புதிய அணுகுமுறைகள், மாற்று யோசனைகள் மற்றும் பொறுப்புகளை மறுபரிசீலனை செய்யும் நிலை உருவாகலாம். தொழிலில் வேகத்தை விட தெளிவான நோக்கம் முக்கியமாக இருக்கும். சனி பகவான் வருமானம், சமூக தொடர்புகள் மற்றும் நீண்டகால இலக்குகள் சார்ந்த துறையை வலுப்படுத்துகிறார். இதனால் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் அமையலாம். பொறுமை, ஒழுங்கு மற்றும் தொடர்ச்சியான முயற்சி இந்த காலத்தில் நன்மை தரக்கூடும். மே 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் முயற்சி மற்றும் வருமான நோக்கங்களில் வேகத்தை அளிக்கிறார். மே 12ஆம் தேதி தொடங்கி அவர் பின்னணி செயல்கள், செலவுகள் மற்றும் ஓய்வு தேவைப்படும் திசையில் கவனம் திருப்புகிறார். குரு பகவான் குடும்பம், சொல் மற்றும் பொருளாதார மதிப்பீட்டை ஆதரிக்கிறார். மே 15ஆம் தேதி தொடங்கி சுக்கிர பகவான் அதே துறையில் இனிமையையும் சமநிலையையும் உருவாக்குகிறார். மாத இறுதியில் புதன் பகவான் பேச்சு, கணக்கு மற்றும் திட்டமிடலில் கூடுதல் தெளிவை அளிக்கிறார். இம்மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ஓய்வு, உள்ளார்ந்த சிந்தனை மற்றும் பின்னணி செயல்களுடன் தொடர்புடைய துறையில் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் உடல் ஆற்றலை அளவோடு பயன்படுத்துவது நன்மை தரலாம். இந்த காலத்தில் மன அமைதியை காக்கும் பழக்கம் பயனுள்ளதாக இருக்கும். தூக்க ஒழுங்கு, அமைதியான அன்றாட நடைமுறை மற்றும் சீரான ஓய்வு உடல் மற்றும் மன சமநிலையை ஆதரிக்கலாம். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவர் தனிப்பட்ட இனிமை, மன நிதானம் மற்றும் வெளிப்பாட்டில் மென்மையை வளர்க்கிறார். மே 16ஆம் தேதி தொடங்கி சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமையும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். அதே சமயம் ஆற்றலை சமநிலையுடன் பயன்படுத்துவது அவசியமாகலாம். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் ஓய்வு, செலவுகள் மற்றும் பின்னணி செயல்களுடன் தொடர்புடைய துறையில் சஞ்சரிக்கிறார். அதனால் வேகமான செயல்பாட்டை விட நிதானமான அன்றாட ஒழுங்கு இம்மாதத்தில் ஏற்றதாக இருக்கும். இம்மாதத்தில் குடும்ப உறவுகள் மற்றும் பேச்சு முறை முக்கியமான பங்காற்றுகின்றன. குரு பகவான் மாதம் முழுவதும் குடும்பம், சொல் மற்றும் மதிப்புகள் சார்ந்த துறையில் அமைகிறார். இதனால்
மரியாதையான உரையாடல், நிதானமான பதில் மற்றும் பரிவான அணுகுமுறை உறவுகளை வலுப்படுத்தலாம். சுக்கிர பகவான் மே 15ஆம் தேதி தொடங்கி குடும்பத் தொடர்புகளில் இனிமையை அதிகரிக்கிறார். பொருளாதார உரையாடல்கள், குடும்பத் திட்டங்கள் மற்றும் பரஸ்பர புரிதல்கள் மென்மையாக முன்னேறலாம். மாத இறுதியில் புதன் பகவான் அதே துறையில் அமையும்போது சொல் தெளிவு மேலும் மேம்படலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமைகிறார். இதனால் தனிப்பட்ட கருத்துகள் வலுப்பெறலாம். எனினும் உறவுகளில் மென்மையான சொற்களும் மற்றவர்களின் பார்வையை கேட்கும் மனப்பான்மையும் அவசியமாகலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இல்லம், உள்ளார்ந்த உணர்வுகள் மற்றும் குடும்ப அமைதியை தொட்டுச் செல்கிறார். சில சமயங்களில் தனிமை உணர்வு எழலாம். ஆனால் அமைதியான அணுகுமுறை குடும்ப ஒத்திசைவுக்கு நல்ல திசை காட்டலாம். இம்மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த அமைதி மற்றும் ஆன்மீக நிதானம் முக்கியமான திசையாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அமைதியான சிந்தனை மற்றும் தனிப்பட்ட மதிப்பீட்டை வலுப்படுத்துகிறார்கள். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் வெளிப்புற வேகத்தை விட உள்ளார்ந்த கட்டுப்பாட்டை உணர்த்துகிறார். இதனால் அவசரமான எதிர்வினைகளை குறைத்து அமைதியான செயல்முறையை தேர்வு செய்வது நன்மை தரலாம். கேது பகவான் வக்ர நிலையில் இல்ல அமைதி, உள்ளுணர்வு மற்றும் மனத்தெளிவை ஆழப்படுத்துகிறார். அவர் தரும் இந்த அமைதியான அழைப்பு பிரார்த்தனை, சுயபரிசோதனை மற்றும் மூச்சு பயிற்சி போன்ற எளிய ஆன்மீக வழிகளில் வெளிப்படலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் தொழில்துறையில் அமைகிறார். இதனால் வெளிப்புற வெற்றியையும் உள்ளார்ந்த நோக்கத்தையும் சமப்படுத்தும் தேவை உருவாகலாம். இம்மாதத்தில் ஆன்மீகம் என்பது விலகல் அல்ல, அது செயலில் தெளிவையும் மனதில் அமைதியையும் தரும் வழியாக அமையலாம். மொத்த பார்வையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் தனிப்பட்ட வெளிப்பாடு, குடும்ப மதிப்புகள், பொருளாதார தெளிவு, தொழில் சார்ந்த மாற்றங்கள் மற்றும் உள்ளார்ந்த அமைதி ஆகியவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடும் காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதி ஓய்வு, சுயபரிசோதனை மற்றும் பின்னணி முயற்சிகளை வலியுறுத்தலாம். மாதத்தின் 2ஆம் பாதி தன்னம்பிக்கை, சொல் தெளிவு மற்றும் குடும்ப பொறுப்புகளை முன்னிறுத்தலாம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் குடும்பம், பேச்சு மற்றும் பொருளாதார சமநிலைக்கு ஆதரவு தருகிறார்கள். சனி பகவான் நீண்டகால இலக்குகளில் பொறுமையை வலுப்படுத்துகிறார். ராகு பகவான் வக்ர நிலையில் தொழில்துறையில் புதிய பார்வையை உருவாக்குகிறார். கேது பகவான் வக்ர நிலையில் இல்லம் மற்றும் மன அமைதியை மெதுவாக சீரமைக்கிறார். மொத்தத்தில் இந்த மாதம் வேகத்தை விட நிதானத்தை முன்னிலைப்படுத்தும் காலமாக அமையலாம். வெளிப்பாட்டை விட தெளிவு, ஆசையை விட சமநிலை மற்றும் முயற்சியை விட ஒழுங்கு முக்கியமாக அமையலாம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.